தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு 11 நாட்கள் நடைபெறுகிறது. சென்னை குரோம்பேட்டை ராதா நகரைச் சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன். தீவிர விநாயகர் பக்தரான இவர் கடந்த 17 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடத்தி வருகிறார். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் காந்தி தெரு ஸ்ரீ லட்சுமி ராம் கணேஷ் மஹாலில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய 18ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தொடங்கியுள்ளது. கண்காட்சியானது இன்று 7ஆம் தேதி முதல் துவங்கி செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கண்காட்சியில் பல்வேறு விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளது. சிப்பிக்குள் முத்து போல பிள்ளையார் முத்திலிருந்து பிறந்து வருவது போல தத்ரூபமாக இந்த ஆண்டு விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. இருளிலும் மின்னும் ரேடியம் பிள்ளையார், திண்ணையில் படுத்து ஓய்வெடுக்கும் பிள்ளையார், சங்கு பிள்ளையார் என பல்வேறு பிள்ளையார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் கண்காட்சியில் 1/2 இன்ச்சில் இருந்து 8 அடி உயரம் வரையிலான பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஐம்பொன், இரும்பு, கண்ணாடி உள்ளிட்டவற்றால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியை காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் பொதுமக்கள் பார்க்க இலவசமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை அமைச்சர் தாமு அன்பரசன் துவக்கி வைத்தார். பிள்ளையார் பைக்கில் போகிற மாதிரியும், பிள்ளையார் ட்ரெயினில் போகிற மாதிரியும் வச்சுருக்கோம். பிள்ளையார் கண்ணை திறந்து நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, ரட்சிக்கிற மாதிரி பிள்ளையார் இருக்கும். ஸோ 7 உலக அதிசயங்களில் ஒன்றான சாய்ந்த கோபுரம், அதில் பிள்ளையாரை ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்த சாய்ந்த கோபுரம் மாதிரி ஒரு கோபுரம் செஞ்சு அதில் பிள்ளையார் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இதிலும் பிள்ளையார் எங்கும் பிள்ளையார். ஸோ திருவாரூர் தேரில் பிள்ளையார் இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி திருவாரூர் தேர் மாதிரி செஞ்சு அது பிள்ளையார் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் யானையில் வரா மாதிரி, குதிரையில் வரா மாதிரி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பிள்ளையார் பார்த்திங்கன்னு சொன்னோம்னா திருமண கோலத்தில் பிள்ளையார், வாத்தியம் வாசிக்கிற மாதிரி பிள்ளையார், மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி பிள்ளையார், பாட்டு பாடுற மாதிரி பிள்ளையார், பிள்ளையார் ராஜ அலங்காரத்தில் பிள்ளையார், ஒரு பிள்ளையார் எந்திரிச்சு நின்று நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு பிள்ளையார். ஸோ மரத்தில் ஆன எல்லா விதமான மரங்கள், தேக்கு மரம், சந்தன மரம், எருக்கு மரம், அந்த மாதிரி எல்லா விதமான மரத்தில் பிள்ளையார் இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி வச்சுருக்கோம். பித்தளை பிராஸில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான வாகனங்கள், எல்லா விதமான ரூபங்கள், ஒரு பிள்ளையார் எப்படிலாம் தத்துருவம் பண்ணணுமோ அத்தனை வகையான ஒரு 200-300 பிள்ளையார் பித்தளையில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பிள்ளையார் சிப்பிக்குள் முத்தும் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சிப்பிக்குள் பிள்ளையார், ஒரு சிப்பியை திறந்தால் அதில் பிள்ளையார் எந்திரிச்சு நம்மளெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஒரு படுத்துறங்கிற மாதிரி ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் என்னென்ன சேட்டைகள் செய்யுமோ அந்த அத்தனை சேட்டையும் பிள்ளையார் எப்படி செஞ்சால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி அந்த பிள்ளையார் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஆமாம் சார். இந்த வருஷம் என்ன ஒரு பிள்ளையார் நம்ம காலத்தொட்டு அவர் வணங்கினோம்னா அவர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, நமக்கு எந்திரிச்சு கையை தொட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும், சிப்பிக்குள் ஒரு பிள்ளையார் மலர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும், சங்கில பிள்ளையார் இருந்தார்னா எப்படி இருக்குன்ற மாதிரியும், ஒரு பெரிய பிள்ளையார் திண்ணையில் படுத்து உறங்கினா எப்படி இருக்குன்ற மாதிரியும் புது விதமான பிள்ளையார். ஸோ அந்த மாதிரி ஃபுல் டார்க்கில் பிள்ளையார் இருட்டில் பிள்ளையார் பார்த்தா மெரிடியன் அந்த லைட்டு வரா மாதிரி பிள்ளையார், அந்த மாதிரி ஒரு பிள்ளையார் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அட்டை புஸ்தகங்கள் ரூபங்களில் பிள்ளையார் எப்படி இருக்கார், பிள்ளையாருடைய ஸ்லோகங்கள் என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோரில் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஸ் வடிவில் பிள்ளையார் எப்படி இருக்கார், உலகத்தில் உள்ள எல்லா வகையான ஃபோட்டோஸில் உள்ள பிள்ளையாரை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பிள்ளையார் விளையாடுற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பிள்ளையார் ஃபாரஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருப்பார்ன்ற இதில் பண்ணியிருக்கோம். பிள்ளையார் கண்ணாடி ஸ்படிகத்தில் இருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்ற பிள்ளையார் இதில் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா விதமான பிள்ளையார் நடந்திருக்கோம். இந்த பிள்ளையார் 11 நாள் நடக்குது சார். இது இன்னி விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஆரம்பித்து 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது சார். இந்த பிள்ளையாரை பார்க்குறதுக்கு அனைவரும் வரணும். பிள்ளையார் தரிசனம் பண்ணி எல்லா உள்ள இறைவன் விநாயகருடைய அருளை பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம் சார். என் பேர் ஸ்ரீனிவாசன். தேங்க்யூ சார்.
வணக்கம்.